டியர் கிட்டிமுட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ டு ஆல். இன்னைக்கு கிட்டிமுட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போறோம்னா, புறாவுக்கு புறா மிகப்பெரிய அக்கப்போராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இது காமெடியில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். சிங்கப்பூரில் சென்ட்ரல் ரீஜனில் தவப்பயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சண்முகம்நாதன் ஷாம்லா அப்படின்னு ஒரு 70 வயது நபர். அந்த அம்மா வந்து தினமும் அவங்க வீட்டு பக்கத்துல அருகாமையில நிறைய புறாக்கள் வருது. புறாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு அவங்க லைஃப்ல. என்னன்னா, ஆஸ் பர் சிங்கப்பூர் வைல்ட் லைஃப் ஆக்ட், நேஷனல் பார்க்ஸ் போர்டு அதோட மேனேஜ்மெண்ட்டோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூலில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு டெய்லி வர்ற புறாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள் வந்து இறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அஃபென்ஸ் ஆகுது. ஸோ கோர்ட் வரைக்கும் இந்த இஷ்யூ போய் கோர்ட்டில் 2020 இவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஸ் பர் சிங்கப்பூர் வைல்ட் லைஃப் ஆக்ட் படி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் வர்ற பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அப்படி நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த என்பாக்ஸ் போர்டில் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த சண்முகம்நாதன் ஷாம்லா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கோர்ட்டில் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இது மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ தினமும் இது மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2024 அப் டு நவம்பர் வரைக்குமே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. 2023 பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சம்பவமாக நடந்திருக்கு. அந்த என்பாக் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து இவங்க வீட்டுக்கிட்ட வர்றாங்க. வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைமில் வந்து அந்த புறாக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தடுக்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டீல் ராட் எடுத்து அந்த பீஜன்ஸ் அந்த புறாக்களை வந்து அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து பறவைகளை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சிங்கப்பூரோட கரன்சி அடிப்படையில் 1200 SGD அண்ட் US டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $930. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம இந்தியன் மணிக்கு ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ் வருது. இதை வந்து அவங்களுக்கு வந்து ஃபைனாக வந்து கோர்ட்டில் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா, வீட்டுக்கு பக்கத்தில் வர்ற அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஃபீட் பண்ணுறதுனால. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் வர பேர்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம், வர்ற மாடுக்கு வந்து நம்ம பழம் தர்றோம், குருவிங்களுக்கு வந்து தண்ணி வைக்கிறோம் சம்மர் டைமில். ஸோ இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்தியா வைல்ட் லைஃப் ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த வர்ற இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், இந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும், இது வந்து அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இதே நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போகும்போது அங்கே இருக்கிற எந்த ஒரு மிருகங்களுக்கும் நம்ம ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல் வந்து நம்ம இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட்லையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் வந்து வேறுபடுது. ஸோ இந்த நியூஸ் தான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டிமுட்டி. தேங்க்யூ.